ஒரு ரீல் 17,500 ரூபா. எத்தனை மில்லி? 16 மில்லி. கூடிய ஒரு பிரம்மாண்டமான முறை. இவர்தான் முதலாளி பட்டது. இப்பதான் வேரியல் எல்லாம் நாங்கள் இதெல்லாம் ஆண்ட ஏத்தி அறுத்தது. வணக்கம் பிரபுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களாகிறேன். இன்றைக்கு நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணம் வடமராட்சி உடுப்பட்டியில் நிற்கிறோம். இப்போ ஒரு 2-3 நாளுக்கு முதல் உடுப்பட்டியில் ஒரு பேசுபொருளாக இருந்த ஒரு விடயம் மிக பிரமாண்டமான ஒரு பட்டம் அந்த கிரைனில் கொண்டு போய் வெள்ள வழியில் ஏற்றின விஷயம் உண்டு. அந்த பட்டம் 6-7 நாள் தொடர்ச்சியாகவே இந்த வானத்தில் ஏற்றி அது பட்டம் பனையில கட்டி விட்டுருந்தவே தொடர்ச்சியாக அப்படியே நின்றது. இப்போ 2-3 நாளுக்கு முதல் புயல் காத்தால அந்த பட்டம் அறுத்து கொண்டு போய் எல்லாம் முறிஞ்சு திருப்ப தைப்பொங்கலுக்கு அதை விட இன்னும் ஒரு பிரம்மாண்டமான முறையில ஒரு தரமான ஒரு பட்டத்தை தயாரிச்சிருக்கணும். நாளைய தினம் அந்த பட்டம் நாளைக்கு தான் பறக்க விட போயிடும். சரியோ, அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் வாரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நான் அந்த படலாம் பட்டம் இப்போ தான் வேரியல் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. சரியோ, இன்னும் ஃபினிஷிங் வேரியல் முடியல. இந்த பட்டம் மாதிரி தான் 2023ஆம் ஆண்டும் இந்த இளைஞர்களால் இப்படி ஒரு பட்டம் ஏற்றப்பட்டது வெள்ள வழியில். நான் ஏற்கனவே அது தொடர்பாக வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. முதல்ல ஏற்றுற பட்டத்தில் இந்த பிள்ளையார் சுழியெல்லாம் போட இல்லை. இப்போ 2023ஆம் ஆண்டு ஏற்றுற பட்டம் இதே பேட்டர்னில் தான் கட்டியிருந்தவை. அதே மாதிரி நாளைய தினமும் இந்த வடமராட்சி வானத்தை இந்த மிக பிரமாண்டமான பட்டம் அலங்கரிக்க போகுது. இப்போ அதுக்கான ஆயத்த வேலையிலெல்லாம் செய்து கொண்டிருக்கணும். இங்கே பாருங்க, முச்சலெல்லாம் கட்டி இருக்குது பார்த்தீங்களா, தரமா இருக்குண்ணா. வேலையில பார்த்தீங்களே என்ன முடிய இல்லை. நாளைய தினம் இந்த பிரமாண்டத்தை நீங்கள் பார்க்கலாம். நல்ல காத்தடிக்கணும், நல்ல சரியான காத்தடிக்கணும். காத்தடிச்சா தான் இந்த பட்டங்கள் எல்லாம் ஏற்றலாம். அப்போ நாளைய தினம் இதுன்ற பிரம்மாண்டமான அந்த பட்டம் ஏற்றுற காட்சியெல்லாம் கண்டு கழிக்கலாம். இது பாருங்க, கட்டுகளை பாருங்க பார்த்தீங்களோ, மூங்கில வெட்டி நீட்டாக கட்டி டயர் நூல் நைலோன் நூல் எல்லாம் போட்டு கட்டியிருக்கிறேன் பார்த்தீங்களா. இது முச்சைக்கான அந்த நூல்கள். கீழே பாருங்க, அந்த கல்லிலே தான் வச்செல்லாம் கட்டியிருக்கணும். இந்த மூங்கில், பச்சை மூங்கில் வெட்டி வடிவா சீவி 2-3 நாளுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம். இரவிரவா வேலையெல்லாம் பாருங்க. அந்த பிள்ளையார் சொல்லி நல்லா இருக்கு. அந்த அளவு திட்டம் எல்லாம் எடுத்து வடிவா நீட்டாக கட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா முதல் தச்சிருக்கணும். இப்போ முதல் அதாவது 2023 ஏற்றின பட்டம் இதெல்லாம் ஜாயிண்ட்டுகளை தையல் மிஷினில் தச்சிருந்தவை. இப்போ கொஞ்சம் நாள் காணாதபடியாக இதில் செலவு டைப் அடிச்சிருக்கு. அதுவும் திறமாக தான் இருக்குது. உள் பக்கம் வெளி பக்கம் எல்லாம் அடித்து நீட்டாக செய்திருக்கிறேன். கடும் வேலை தான். இந்த உடுப்பட்டி காளி கோயிலுக்கு முன்னால் தான் இந்த இளைஞர்கள் இந்த பட்டத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். அங்கால மற்ற பட்டங்கள் பாருங்க, அது சின்ன பட்டங்கள். இது தனியத்தானே ஏற்றுறாது. வெள்ளை வழியில் தனியத்தான் இந்த பட்டம் ஏற்றுறாங்க. அதுலேயும் ஒரு பட்டங்கள். சரி வாங்கோ, பட்டம் கட்டுறான் நாங்களோட கதைப்போமா. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. பேரை சொல்லுங்க. ஆகாஷ். ஏற்கனவே ஒரு பட்டம் ஏற்றினீங்களே, நாங்கள் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்களா வீடியோல. இந்த பட்டம் இப்போ எத்தனை நாள் தயாராகுது? இது 2 நாளைக்கு தயாரிச்சினாங்க. 2 நாள். அந்த படத்துக்கு என்ன நடந்தது? அது அன்றைக்கு மழை அறுத்து விட்டது. 6 நாள் நின்றது அது. அப்படி அறுத்துட்டு ரைட்டு. இது இந்த பட்டம் எத்தனை அடி பட்டம்? 30 அடி. இது எத்தனை நாள் இப்ப கட்ட தொடங்கி? 2 நாளுக்கு முடிச்சிட்டீங்க? 2 நாளுக்கு. மற்றது இப்ப நான் சில வீடியோல பார்த்தேன், அந்த பச்சை மூங்கில் வெட்டி கட்டினீங்களா? பச்சை மூங்கில்ட்டா ஏறுவோம். காயம் தானே மேலே போய். இவ்வளவு செலவாயிருக்கு. இதுக்கு ஒரு 1.5 லட்சம் பார்க்கலாம். முச்ச நூல்கள்
எத்தனை அடி பட்டம்? 30 அடி. எத்தனை பேர் நின்று காட்டினீங்க? இது படியல் நிற்கிறாங்க, ஊர் படியல் எல்லாம் இரவு காலாவையில் தானே. எத்தனை மில்லி? எத்தனை அந்த நூல் 16 மில்லி. 16. இப்போ முச்சேண்டா எத்தனை வருது? இதில் முச்சையில் 200 முச்சை வருது. 200. இது வந்து தனியாக தானே ஏற்றுறதான் தனியாக கொண்டு வரோம்னா. இப்போ வாளுக்கு வந்து விளக்காயிரம் தான் போட்டிருக்கு. வால் நடக்கத்தானே. அதை விட ஒரு கிலோ கணக்கில் வரும். இல்லை சும்மா கூட ஒரு கணக்குக்கு பார்த்து நீங்கள் போடுறோம். அது அந்த வாழை விட்ட கயிறு தானே 30 பட்டு போடுறாங்க. வெறும் ஒரு காற்றை பார்த்து தான் போடுவீங்களே. நாளைக்கு அப்போ கிரெயினில் தான் கொண்டு வர்றது ஐடியா. கிரெயினெல்லாம் நிற்கிது. ஆனால் கிட்டத்தட்ட ஏற்றுறதுக்கு எத்தனை பேர் வேணும்? அன்றைக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு அப்படியே ஒரு 50-60 படியல் போகணும். இது எத்தனாவது வருஷம் தொடர்ச்சியாக நடக்குது? இது 2004 துவங்கினோம் படியல் படியல். இப்போ இந்த பாரம்பரியம் அடுத்தடுத்த தலைமுறை அப்படியே வளர்ந்து கொண்டு இருக்கிறவன். நான் நினைக்கிறேன் வடமராட்சியிலே நீங்கள்லாம் இப்படி பெருசாக வட்டம் தனியாக கொண்டு ஏற்றுறாங்க. வேற படியெல்லாம் கொண்டு வரோம். அவ்வளோ ஒரு உடுப்பட்டியினுடைய பேசுவர்களா இருக்கிறீங்களா? இப்போ 2-3 நாளா கூட அந்த வீடியோ தான் நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. நான் அந்த பட்டங்கள் பாடுபட்டுறாங்க. இந்த பட்டத்தால உங்களுக்கு அந்த பட்டம் வைக்கிறதுல கஷ்டங்கள் அப்படி கஷ்டங்கள் காயங்கள் படிகள் விழுந்து ஒளிம்பிருப்பாங்க. அந்த படிகள் அந்த வேலையில ஏற்றோம். பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க மற்றது ஒரு பொழுதுபோக்கா மற்ற எல்லாரும் அந்த டைமுக்கு வந்துடுவீங்களே. வந்துருவாங்க, எல்லாம் செய்யறீங்க. சிறப்பு. பிள்ளையார் சொல்லியே நம்ம முதல் போட இல்லை இப்போ இது போடுறானே அந்த காத்தடிக்கிற நேரங்கள்ல சும்மா அப்ப ஏத்தோண மாட்டதுக்காக வெண்பூட்டில அதுவும் வெண்பூட்டெல்லாம் இது ஏத்துற பிடிக்கவே இல்லை. வெண்பூட்டிட்டு ஜாட ஒழிக்கிட்டோம். தனியாட்டி போட்டு கொண்டு வந்து தொடுத்து முடுறான் இதுல கோயிலடியில. இதுல இதுக்கு வந்து நீங்கள் இப்ப எத்தனை மில்லி? 16 மில்லி. 16. அப்ப எத்தனை ரீல் போடுவீங்க? அது 7 கொட்டு பண்றான். ஒரு ரீல் 17,500 ரூபா. விடணுமா? 7 விடணும். அப்ப இறக்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இறக்குற இல்லை, அது விழா விட்டு தான் முதல் பட்டம் ஏற்றி கொண்டு வந்து கோயிலடியில கட்டி விட்டுறாங்க. கட்டி 3 நாளா நின்றது. அங்க இருந்து கொண்டு திருப்பி மரங்களுக்கு அது தடியல் எல்லாம் போட்டு கொடியல் உதவியான கொண்டு வந்து சேர்த்ததுங்க. இதெல்லாம் கிட்டவா இல்லை? இது தூரம் தானே, கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் எல்லாம் கடந்து தானே கொண்டு 3-4 கிலோமீட்டருக்கு போகணும் பாருங்க. பாக்கவே ஒரு அந்த பட்டம் 3 வரைக்கும் அறுத்தது. அதுவும் அறுத்து கொண்டு முதல் கட்டின பட்டம். அதுவும் 3 வரைக்கும் அறுத்தும் பெருசாண்ட ஒரு சேதவும் பெரிய இல்லை. இந்த முயற்சியை விடாக்கூடாண்டு. இதுல எத்தனை மூங்கில் கிடாக்குது? இதுல 44 தடி ஒரு பட்டம். அது ஃபுல்லா 44 குறுக்கு இடையில எல்லாம் 200 தான் கட்டி இருக்கிறீங்க. நல்லா டைட்டா அணிக்க மாட்டேன். முச்சை வந்து 200 இருக்குண்ணா. 190 சச்சமிலோட. வாளுக்கும் இதே அளவு தானே வேற மில்லியோ? வாளுக்கும் 22 முச்சை வரும். வாளுக்கு மட்டும் 22. நூல் வேலை அப்படியே பாலா. எத்தனை மீட்டர் இது பிடிச்சிருக்கோம்? கொளுத்தின் 10-10 மீட்டர் பிடிக்கும் ஒரு நூலத்துக்கு. ஒரு நூலுக்கு ஏடு தையல் வரும். ஜாயிண்ட்ல ஏடு இருக்கு. ஏடு. அப்ப 2 நாள்லயே புலாம் முடிஞ்சிட்டீங்க? நாங்கள் பொங்கல் கிட்டு தானே, பொங்கலுக்கு காத்தடிச்சா கொண்டு வர பிளான். இரவு வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க. அப்ப இதுல நீ சைட்டா வச்சு கட்டணுமா தைக்கணும்? இதெல்லாம் கட்டணும் முடியாது. ஓட்டு நேற்று இரவு போவாங்க படியல் 6 மணி ஆயிட்டு விடிய. விடிய வேலை முச்சு அதுல வரும். எல்லாத்துக்கும் சின்ன தான் போட்டுருக்கீங்க. முழு மூச்சம் புறக்கும் தானே. தொடுத்து உடையதான் கொஞ்சம் பிழைப்பான நூல்கள் போடுறது. தனி ஏத்துற வட்டம் தானே. இதுக்கு சரியான காத்து அடிக்கணும். காத்து போகணும். போன அந்த முதல் பட்டம் கொண்டு ஏத்துன மாதிரி அடிச்சா ஏறும். அது ஒரு வயல ஏறி தானே. இது வேறுங்க அவ்வளவு வேலை பாடுகள் பாருங்க. காத்துக்கள்லாம் எல்லாம் முட்டு கொடுக்காம வச்சுக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு எத்தனை ஒரு 30 பேர் வேணும் ஏத்துறதுக்கு. 30 பேர் காணாது. காத்து பிடிக்க கையை விட்டுருவாங்க. முதல் பட்டம் வேணாம் ரொலியால் இழுத்து மிஷினால இழுத்து மிஷினே இழுத்தது. இழுத்துதான் மிஷினே ரிட்டர்ன் இழுத்தது. காயங்கள் துன்பங்களோட வந்தனால பாத்தீங்களா. அப்ப நாளைக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்கலாம். சரியோ? நாளைக்கு எல்லாரும் நிறைய இடத்துல இந்த பட்ட திருவிழாக்கள் பட்ட போட்டிகள் நடக்குது. இருந்தாலும் இந்த இடத்தையும் வந்து பாருங்க. வெள்ளை வெளிக்கு சொல்லுவோம். வெள்ளை வெளிக்கு
எத்தனை மணிக்கு கொண்டு போவீங்க? அப்புறம் காத்தடிச்சா ஒரு 9 மணிக்கு வலிக்கிட்டுருவோம். 9 மணி என்ன அங்க ஏத்த செப்பேன்னா அப்படி ஒரு 1:30 மணிதான் 2 மணிதான் வேணும். வேணும். ரைட் பாருங்க. அந்த படிக்கிற காட்டுங்க அதில் இருக்கிறாங்க எல்லாம் படிக்கிற நிக்கிறேன். மிச்ச படிகள் வீட்டை போட்டாங்க எல்லாரும். எல்லாரும் போட்டினோம். இவர்தான் முதலாளி பட்டது ஓனருங்கட. அவர் சின்ன முதலாளி அங்க நினைக்கிறேன். இவர் எங்களுக்கு பட்டம் கொஞ்சம் பவுனால எல்லாம் செஞ்சு தருவார். இது திட்டப்பட்ட ஆக்கி விட்டது மொத்தம் காலாண்டு. இதான் இந்த உறவு புதுசா வேணாங்கள். 16 மில்லி இப்படி 5 ஓட்டு வேணாள். இதுல 14 இது நூல் 1500 ரூபா உண்டு ஒரு ஓட்டு. நானும் புதுசா தான் பண்ண இதை தவிர இதே மாதிரி தவிர எல்லாம் புதுசா. இதே இப்படி முருகிக்கிறது மொச்சைக்கானது. இது வந்து சுழட்டி போட்டு பட்டம் போட்டு ஏற்றி இது ஃபுல்லா வாழா பட்டத்துண்ட எல்லாம் பால். எத்தனை முடிச்சுக்கிறாங்க உங்களை? இதுல 30 பட்டு 30 பட்டு பட்டு பாருங்க. கடன் செலவு தானா? செலவு எப்படி ஈடு செய்யறீங்க? வெளிநாட்டு நண்பர்கள் எல்லூர் படியல் எல்லாம் படியல் உதவி செய்யறாங்க எல்லாரும். ரைட் ரைட். உதவியால் ஒரு பிரச்சனை இருக்குது. பாத்தீங்களா இவ்வளவு திட்டங்கள் இருக்குது. தெரியும் நாளைக்கு சின்ன பட்டங்களை கிடக்குல முதல் தொடுத்து ஏற்றுறது அதை பார்ப்போம் வாங்க. இது சின்னாங்க இதெல்லாம் ஆண்டை ஏற்றி அறுத்தது. ஏன் தொடுத்து விட்ட நீங்கள்? தொடுத்து விட்ட நாங்கள் சில வட்டங்கள் எல்லாம் காணாம போட்டு மழைய காத்தோட எடுத்துருவாங்களா? யாருமே காத்து தூரமா போயிருமா அப்படியே காத்து போயிருக்கும். ரைட் சரி, நாளைக்கு எல்லாரும் இந்த பிரம்மாண்டத்தை பார்க்கறதுக்கு வாங்க.